எக்ஸ் பவர் 4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனோட பின்வருவனவற்றில் எதை கூட்ட வேண்டும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஏபிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி இந்த கொஷினுக்கு போடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு 1 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு வேல்யூ போட்டோம் அப்படின்னா 1 + 64 அப்போ 65. ஓகேவா? இப்போ 65ஓட எதை கூட்டினா உங்களுக்கு ஒரு முழு வர்க்கமாக கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் இதில் எக்ஸுக்கு 1ன்னு போடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ 4. இதில் 1ன்னு போடுறேன் அப்படின்னா 16. இதில் 1ன்னு போடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ 8. இதில் 1ன்னு போடுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ -8. ஓகேவா? இப்போ 65ஓட எதை கூட்டினா நமக்கு ஒரு முழு வர்க்கம் கிடைக்குன்னு பார்க்கணும். 65ஓட 4 கூட்டினேன் அப்படின்னா 69. 65ஓட 16 கூட்டினேன் அப்படின்னா 81. 65ஓட 8 கூட்டினேன் அப்படின்னா 73. 65ஓட 8 கழிச்சேன் அப்படின்னா 57. ஓகேவா? இதில் எது முழு வர்க்கம் அப்படின்னா இதுதான் முழு வர்க்கம். அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 16x². இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஸ்டினும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். 2x - 1² = 9 தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸை ஸ்கொயர் பண்ணாலும் அது வேல்யூ பாசிட்டிவில் தான் வரும். மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போ ப்ளஸ் மைனஸ் எந்த வேல்யூ வேணாலும் நமக்கு இந்த வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக வரலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் இப்போ -1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு -1 ட்ரை பண்ணுறேன். 2 × -1 -1² இப்போ 2 × -1 -2 -1² அப்போ -3² 9ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது கரெக்டாக வருது. அடுத்தது 2ன்னு போட்டு பார்க்குறேன். அப்போ எக்ஸுக்கு 2ன்னு போட்டேன் அப்படின்னா 2 × 2 -1² அப்போ 4 - 1 3². 3² வேல்யூ எனக்கு 9ன்னு வருது. அப்போ இதுவும் வருது. ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சியில் 2மே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா -1 மற்றும் 2. அப்போ ஆன்சர் சி. இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 4x ^ 4 - 24x³ + 76x² ax + b ஒரு முழு வர்க்கம் எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளாக ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன எக்ஸுக்கு வேல்யூ 1 போட்டுக்கிறேன். நம்ம எடுத்துக்கிற வேல்யூ 0 வராமல் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல x - 1ன்னு இருக்குது. அந்த இடத்துல எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0 வேல்யூ வந்துடும். ஓகேவா? 0 வரக்கூடாது, அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4 - 24 + 76 + a + b. ஓகேவா? இப்போது 76 + 4 80. 80ல் 24 போச்சு அப்படின்னா 56 + a + b. ஓகேவா? இப்போது ஆப்ஷனில் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 100 + 120 220. 220ஓட 56 கூட்டணும் அப்படின்னா இதோட வேல்யூ 220 வருது. இதோட 56 கூட்டணும் அப்படின்னா 276. இப்போ 276 ஒரு ஸ்கொயர் நம்பரா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் இது வராது. அடுத்து பார்த்தோம்னா 10 + 12 22. 22ஓட 56 கூட்டணும் அப்படின்னா 78. 78 ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்தது 120 - 120 100. ஓகேவா? இது -20ன்னு வரும். அப்போ 56லேருந்து 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36 கிடைக்கும். 36 ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் நம்பரு. அப்போ ஆப்ஷன் இது தான். ஓகேவா? இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 12, 10. 12 + 10 22. 22 56 கூட்டணும் அப்படின்னா 78. ஓகேவா? இப்போ 78 ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா -120, 100. இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேல்யூஸஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா நீங்களாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.